பொதுவாகவே அப்பா அம்மாவுடைய கஷ்டம் பிள்ளைங்களுக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்போ வந்து அப்பாவுடைய கஷ்டம் வந்து குழந்தைக்கு தெரிய வரும். அதே போல் தான் பெண் பிள்ளைங்களுக்கும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிலாம் பிறந்துட்டா பிறகு அம்மாவுடைய கஷ்டம் தெரிய வரும். அதுவும் சும்மாலாம் தெரிய வராதுங்க, இன்ச் பை இன்ச்சாக தெரிய வரும். நம்ம வேலை செய்யும் போதும் சரி, நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கும் போதும் சரி, நம்ம அம்மா அப்பாலாம் வேலைக்கெல்லாம் போயிட்டும் பிள்ளைங்களை வந்து திட்டவே மாட்டாங்க. அந்த கண்டிப்புன்றது கூட அவங்க ஒரு அக்கறையாக கண்டிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த கஷ்டத்துலையும் நம்மளை வந்து அப்படி வந்து வளர்த்துடுறாங்க. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மொத்த டிப்ரெஷனும் நம்ம குழந்தைங்கக்கிட்டையும் வெளியே இருக்கிறவங்க கிட்ட தான் காட்டுறோமே. இது ஏன் காயுமா இப்போ நீ சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுதுங்க. நானும் இதே மாதிரி தான் காலேஜுக்கெலாம் போயிட்டு லீவுன்னு வீட்டுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா தூங்குவேன், ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். எங்கள் அம்மாவும் என்னை வேலை வாங்கினதும் இல்லை, இந்த வேலை செய்யின்னு சொன்னதும் கிடையாது. கல்யாணம் ஆகிட்டா பிறகு எனக்கு வந்து குழந்தை குட்டின்னு பிறந்துட்டு தனியாக வந்து குடும்பத்தை ரன் பண்ணும்போது அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரிய வந்தது. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் வந்து உட்காரவே முடியாத அளவுக்கு வேலை வந்து போய்கிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்பயும் நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு நான் வேலை செஞ்சுட்டு தாங்க வருவேனே. யாரெல்லாம் அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால காலையிலே வந்து கஞ்சிலாம் வச்சு குடிச்சிட்டு மதியம் வந்து செட்டினோட சிக்கன் வந்து புதுசாக செஞ்சேன், நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இட்லி மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு இந்த பூண்டு வந்து கெட்டியாக அப்படியே இருந்துச்சுங்களா, இது எல்லாமே பல்லாக எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போல் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே ஹெவி ஒர்க்கு தான். அது ஊர்லேருந்து வந்துட்டோமா, இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் கிடையாதுப்பா. இன்றைக்கி எல்லாருக்கும் பொரி தான் ஸ்நாக்ஸே. இனி ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். டாடா பை பாய்.